ஒரு வேடன் காட்டில் வேட்டைக்கு சென்றபோது ஒரு புலி அவனை துரத்தியது. உயிர் காக்க அருகில் இருந்த மரத்தில் ஏறினான். அங்கு ஒரு கரடி இருந்தது. வேடன் கரடியிடம் சரணடைந்தான். கரடி சொன்னது, பயப்படாதே, உன்னை காப்பாற்றுவேன் என்று வாக்களித்தது. அந்த நேரத்தில் புலி மரத்தின் கீழே வந்து நின்றது. வேடன் கரடியின் மடியில் தூங்கினான். புலி கரடியிடம் சொன்னது, நாம் இருவரும் மிருகங்கள், இவன் ஒரு மனிதன், நம் பகைவன், இவன் நாளை உன்னை கொல்லலாம். இப்போது இவனை என்னிடம் தள்ளிவிடு, நமக்கு ஆபத்து தணையும் எனச் சொன்னது. கரடி சொன்னது, வேடன் என்னிடம் சரணடைந்தான், எனவே அவனை நான் துரோகம் செய்ய மாட்டேன். உலகிலும் பரலோகத்திலும் பாதிப்பு ஏற்படும். எனது வாக்கை நான் காப்பாற்றுவேன். நீ சொல்வது போல் செய்வதில்லை என்று தைரியமாக மறுத்தது. வேடன் எழுந்து, கரடி தற்போது தலையில் தூங்குகிறது. அப்பொழுது புலி வேடனிடம் கூறியது, கரடி உன் பகைவன், அது உன்னை நாளை கொல்லலாம். அதை என்னிடம் கொடுத்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கூறியது. வேடன் புலியின் வார்த்தைகளில் மயங்கி கரடியை மரத்திலிருந்து கீழே தள்ளினான். கரடி மீண்டும் ஏறி நின்றது. வேடன் துரோகம் செய்ததன் மூலம் கரடி அவனை கொல்லும் என்று பயந்தான். ஆனால் கரடி, நான் உன்னை காப்பாற்றுவதற்காக வாக்களித்தேன், அதை நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தது. புலி சொன்னது, வேடன் நன்றி இல்லாதவன், இப்போதாவது அவனை என்னிடம் தள்ளிவிடு என்றான். கரடி கூறியது, அவன் தீமை செய்தாலும் நான் வாக்குறுதி அளித்தவன், சத்தியமே எனக்கு முக்கியம், உயிரல்ல என்று பதிலளித்தது. வேடனை மீண்டும் காப்பாற்றியது. ஆகவே இக்கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாம் உதவி செய்வதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. ஆனால் நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் உதவி செய்வதில்தான் சிறப்புக்கு உரியது.